படம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சார் கஷ்டப்பட்ட இதுக்காக ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாட்டிலே எடுக்க முடியாத ஒரு படம் கதை. இது கதை சூப்பராக இருக்குது. கமாண்டோவின் லவ் ஸ்டோரின்றது. கமாண்டோ ஒரு மிலிட்ரிக்காருக்கு காதல் வருமா வராதா அப்படின்றது எல்லாருக்குமே இதுதான். அவருக்கு வந்து ஒரு மிலிட்ரி கமாண்டோவாக இருந்து அவருக்கு காதல் வந்து லவ் பண்ணி இந்த படமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. சூப்பருங்க. ஆல் தி பெஸ்ட். வெரி நைஸ் மூவி. நானும் இதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஃபேமிலியோட. வெரி குட் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி. டேரக்டர் ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ். நைஸ், நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மூவி இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. யங்ஸ்டருக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்கு. இது யங்ஸ்டரை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் ப்ரோ இந்த படம் இருக்கு. நல்லா இருக்கு படம். வந்து பாருங்க. வந்து பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. லாஸ்ட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணது அவரோட காதல் புனிதமானதாக இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க படம். அந்த அப்படி இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு கணவர் இல்லாத ஒரு பட்சத்திலும் அந்த கருவை எடுத்து அந்த பொண்ணு வச்சுக்கின்னு ஒரு குழந்தை பேக்கிறாங்க. அது பெரிய விஷயம். அந்த படம் சூப்பராக இருக்குது. அந்த லாஸ்ட் இதில் நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். இந்த 2026 கமாண்டோ லவ் ஸ்டோரி ஒரு சூப்பர் ஸ்டோரி சார். நமக்காக நம்ம நாட்டுக்காக வந்து உயிர் தியாகம் செஞ்ச எத்தனையோ கமாண்டோர்களுடைய லைஃப் இருக்குது. அதில் வந்து அவருடைய லைஃப் அது முடிஞ்சு போகாமல் அவருக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணி அவருக்காக உயிர் கொடுத்து ஒரு குழந்தைய இது பண்ணி அந்த நாட்டுக்காக இது பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்டோரி. இந்த 2026 ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர் ஸ்டோரி சார். நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்குது சார். ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஹீரோவாக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க எல்லாருமே ரோபோ சங்கர் சார், இன்னும் ஒரு ஓகே சுந்தர் சார், நிறைய பேர் இருக்காங்க. பப்ளு சார் இருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி, நல்ல படம். ஓகே. அது ஆர்மி ராணுவ வீரர்களை பற்றி தான். அவங்க இறந்ததுக்கப்புறம் அடுத்து என்னன்னு அடுத்தடுத்து காட்டியிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி லைஃபு, அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி க்ரோத் ஆகுது அதை பற்றிலாம் காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. நல்லா வந்து பாருங்கள். படத்தில் வந்து ஒரு இராணுவ வீரருக்கு அவர் கடமையை தவிர மற்ற ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், அவங்க ஃபேமிலிக்காண்டியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி படத்தில் காட்டியிருக்காங்க. நல்லா ஒரு புதிய ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஆக்டிவைஸ் அவர் புதுசாக தான் நடிச்சிருக்காரு. டேரக்டரோட பையன் தான் நடிச்சிருக்காரு. நல்லா தான் நடிச்சிருக்காரு. மூவி நல்லா போச்சு. ஃபேமிலியாக பார்க்கல. நல்லா ஜாலியாக இருந்தது. நல்லா ஆர்மி பொத்து இருக்கு. சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கு. கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு. அப்புறம் லாஸ்ட் சீன் சூப்பராக இருக்கு. சொல்லியிருக்காங்க ஆர்மிக்கு போக நல்லா யூஸ் இருக்கு. லவ் ட்ரூவாக இருக்கு. அது வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். தப்பாக நினைக்காங்க. வெயில் ஓவராக இருக்குது, அதான் கண்ணாடி போட்டிருக்கேன். என்னோட பேர் சிரஞ்சீவி. இந்த கமாண்டோ லவ் ஸ்டோரி படத்தில் நடிச்சிருக்கும் செய்கிறேன். எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து 2வது வாரமாக வெற்றிகரமாக எல்லா தேட்டரிலும் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப ஆதரவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து இன்னும் பாருங்கள். இன்னும் தேட்டர் அதிகமாக கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். விநியோகஸ்தர்கிட்டையும் திரையரங்கு உரிமையாளர்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எல்லா நாளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிறேன். சின்ன ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. மக்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, மழலைகள் கொண்டாடும் வெற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து இவ்வளோ ஆதரவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் மேமுக்கும் இந்த இடத்துல ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் சார். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு சார். தியேட்டர் வந்து அதிகமாக தரணும். ஏன்னா பெரிய பெரிய தனுஷார் படம் வருது, எல்லா படம் வருது. பெரிய பெரிய படங்கள் வரும்போது சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டரும் ஷோவும் கம்மி பண்ணுறாங்க. ஆனால் நல்ல கண்டென்ட் உள்ள படம் இன்னும் இந்த மாதிரி படத்துக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் மக்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாய குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு, பட்ஜெட்டில் ஒரு படம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் வந்து மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய படம். கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, தியேட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். வேண்டுதலாக வச்சுருக்கேன்.
வேறு எதுவும் ரொம்ப நன்றி.